நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லி எத்தனை பேர் பெருமையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் உண்மையாக இருக்கிறது வேறு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது வேறு. உண்மையாக இருக்கிறது நல்லது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிறது வந்து உங்களை யாராவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அதை அவங்கக்கிட்ட நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணுங்கிறது இருக்குது. நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோமா இல்லையா, நம்ம அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேண்டாமா, அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் பேசணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நினச்சதெல்லாம் பேசினேன்னா அது நம்மளுக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது. எதிரில் இருக்கவங்க நம்ம பேசுகிறது எல்லாம் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ யோசிச்சு பாருங்கள். உங்களை அக்செப்ட் பண்ண சொல்லலை, பட் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எழுந்து போயிட்டே இருங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்லி அதுக்கு 10,000 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களையும் ஹர்ட் பண்ணி சத்தம் போட்டு இதெல்லாம் வேண்டாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.